வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் ஆர்கானிக் ஃபார்மர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம சௌச்சௌவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சௌச்சௌ மலைப்பகுதிகளில் வளரக்கூடிய ஒரு கொடி காய்கறி வகை. சௌச்சௌவை நம்ம ஒரு டைம் மண்ணில் விதைச்சிட்டா போதும், அந்த விதை இருக்கிற வரை கொடி தளைஞ்சு வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் விவசாயத்தில் பண்ணுறவங்க அந்த விதையை 5 வருஷம் வரை தான் மண்ணில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அதோட கிழங்கு பெருசாகி அதோட காய்ப்புத்தன்மை குறையும். அதனால் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி புது விதையை நடவு பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி காய் காய்ஞ்சி இலெல்லாம் கருக ஆரம்பிக்கவும் நம்ம வருஷத்தில் ஒரு டைம் அந்த கொடியெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி விடுவோம். திரும்ப தளைஞ்சு வந்து திரும்ப காய் பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம கொடியை வெட்டி விட்டு இப்போ புதுசாக தளைஞ்சு வந்திருக்கு. இப்போ தான் பூ எடுத்துருக்கு சௌச்சௌ பூ சின்னதாக மஞ்சள் கலரில் இருக்கும். அதே மாதிரி அதுலேயே காய் வந்து இந்த பூ கொட்டும். காய் பிஞ்சாக இருக்கும்போது சின்னதாக இருக்கும். அது பெருசானதுக்கப்புறம் ஒரு காய் 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ, அதிகபட்சம் 1 கிலோ வரலாம் காய்க்கும். அதே மாதிரி சௌச்சௌ பொறுத்தவரை இப்போது ஒரு விதையிலேருந்து வர்ற ஒரு செடியிலேருந்து வருஷத்துக்கு 150 காய் வரை காய்க்கும். ஃபஸ்ட்டு காய்ப்பில் மட்டும்தான் ஒரு விதையிலேருந்து ஒரு கொடி மேலே எந்திரிக்கும். அடுத்த வருஷம் நம்ம அதை வெட்டி விடும்போது அதுலேருந்து பக்க கிளைகள் மாதிரி பக்க கணுக்கள் வெடித்து அது கொடியாக மாறி அதுலேருந்து தனித்தனியாக காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும். சௌச்சௌவை பொறுத்தவரை இது அதிக பராமரிப்பு தேவைப்படாத, அதே மாதிரி அதிக அளவு லாபம் தரக்கூடிய பயிர் தான் இது குறைஞ்சபட்ச விலையாக கிலோ 1 ரூபா 2 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலையாக 20-30 வரை போகும். சௌச்சௌவோட பராமரிப்புன்னு பார்த்தோம்னா பந்தல் முறையானதாக இருக்கணும். பந்தல் முறையாக இருந்து அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் இல்லாட்டி 2 டைம் சாணியர் கொட்டி விட்டாலே போகுதும், நல்லா தளைஞ்சு வந்து காய் பிடிக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தண்ணி ஈரம் காய கொடுத்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.